மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை. ஒரு மனிதனுக்கு எல்லா நிலைகளையும் மாற்றக்கூடியது எதுவென்றால் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பசி. அதை நம்ம அவ்வை பிராட்டி சொல்கிறார், பசி வந்திட பத்தும் பறந்து போகும். அது என்னென்ன 10? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை. தானம், தவம், முயற்சி, தாளாண்மை. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன். தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பசி வந்திட பத்தும் பறந்து போகும். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. நீங்கள் ஔவையாரை எந்த கோணத்தில் பார்க்குறது? அறிவியல் சிந்தனையில் பார்க்குறதா? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருவள்ளுவ மாலையிலே இருக்கிற பாடலை பார்க்கின்ற பொழுது ஔவையார் என்ற ஒரு பெண்மணி அறிவியல் விஞ்ஞானியா என்று நோக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இன்னொரு புறத்திலே அவளுடைய இலக்கிய ஆளுமை, இன்னொரு புறத்திலே அவளுடைய வாழ்வியல் சிந்தனைகள். இதை படித்து படித்து விரித்து கூறணும்னா ஔவையாரை பற்றி பேசுறதுக்கே ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழியை முழுசாக படித்து நாம் உணரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பிறவியில் வாழ்ந்த அவளுடைய நூலை 100 பிறவிகள் எடுத்தாலும் முழுதாக நாம் உணர்ந்து வாழ்வோமா என்பது சந்தேகம். ஒரு ஔவையாருடைய நூலே இந்த அளவிற்கு இருக்கிறதென்றால் தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், 96 வகை சிற்றிலக்கியங்கள், எவ்வளவு செல்வத்தையும் வேறு எந்த மொழிக்காரனுக்கும் வேறு எந்த சமூகத்திற்காரனுக்கும் இல்லாத நாம் செல்வத்திலே ஏழ்மையாக இருந்தாலும் வறியவனாக இருந்தாலும் உலகத்திலே பணக்காரர்கள் யார் என்றால் தமிழர்கள் ஒருவர்தான் பணக்காரர்கள். காரணம், வேறு எந்த மொழிக்காரருக்கும் இவ்வளவு நூல்களை நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்களா என்று நீங்கள் மற்ற நூல் பேசுபவர்களை, மற்ற மொழி பேசுபவர்களை பார்த்தீர்களே ஆனால் இவ்வளவு நூலும் அவர்களுக்கு கிடையாது. 1, 2, 3 தான் அவர்களுக்கு நூல் இருக்கும். இன்றைய காலம் தொட்டு வரை கூட பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு நூல்களை நமக்கு கொடுத்து கொண்டே தான் போகிறார்கள். அத்தகைய அறிவு சார்ந்த நம்முடைய இந்த சமூகம் இன்றைக்கு பாழ்பட்டு போகிறதே என்பதுதான் வேதனை. அந்த பாழ்பட்டு போகக்கூடிய இந்த சமூகத்தை நாம் சீர்படுத்த வேண்டுமென்றால், சீர்தூக்க வேண்டுமென்றால் நாம் எங்கேயோ போய் செல்வத்தை தேட வேண்டிய அவசியமில்லை. நம் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய திருக்குறளும் ஔவை சொன்ன மூதுரையும் நல்வழியும் படித்தாலே ஒட்டுமொத்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக நம் தமிழ் சமூகம் மாறிவிடும். இனி வரக்கூடிய காலங்களிலாவது இந்த சமூக குற்றங்களை தடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்ற உணர்வோடு இருக்க வேண்டுமே தவிர இந்த துன்பம் நமக்கானதல்ல, நம் குடும்பத்திற்கு ஆனதல்ல, அது யாருடைய குடும்பத்திற்கோ எவருக்கோ நடந்தது என்று நாம் கடந்து போய்விட்டால் நம்மை விட ஒரு பெரிய குற்றவாளி இந்த உலகத்திலே யாரும் இருந்திட முடியாது. ஏதோ இங்கு பிறந்தோம், வாழ்ந்தோம், செல்வத்தை சேர்த்தோம், இறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்களெல்லாம் தனக்காக வாழ்ந்ததில்லை. அவர்களுக்குத்தான் அந்த வரலாறு வரும். என் குடும்பம், என் பிள்ளை, என் மக்கள் என்று வாழ்பவனை அந்த குடும்பமே ஒரு தலைமுறைக்கு போல் அவருடைய புகைப்படம் கூட குப்பத்தை தூக்கி செல்லுகின்ற அளவிற்கு காலம் மாறிவிடும். ஆனால் இந்த சமூகத்திற்காக தான் உழைக்கிறவன், இந்த சமூகம் மேம்பாடு அடைய வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனை கண்டிப்பாக இந்த வரலாறு பதிய வைக்கும். அவனுடைய புகழ் என்பது 2000 காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஔவையை நாம் ஏன் இங்கு பேசுகிறோம்? அவளை யாரும் நாம் பார்த்ததில்லை. அவள் எப்படி இருப்பாள் என்பது யாருக்கும் தெரியாது. அவளுடைய கற்பனையான உருவத்தைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். ஆனாலும் அவள் யார் என்று தெரியவிட்டாலும்
அவள் வைத்து போன செல்வம், அந்த அறிவு செல்வம்தான் இன்றைக்கு நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. பசி வந்திட 10 பறந்து போகும். மானம், மானம் என்று சொன்னால் சில மனிதர்கள் அடுத்தவர்களிடம் வாங்குவதையே தனக்குரிய கேவலமான எண்ணம், உணர்வு என்று சில மனிதர்கள் இருப்பார்கள். ஏற்பது இகழ்ச்சி. நான் எப்பேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவன், நான் போய் இன்னொருவிடம் பொருளை வாங்குவதா என்ற நிலை எப்பொழுது வரும்னா, ஒரு கடும் வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்திலே பல நாட்கள் தொடர்ச்சியாக உனக்கு மழை பெய்கின்ற பொழுது வீடு முழுக்க செல்வம் இருந்தாலும், வீடு முழுக்க நீ அனுபவிக்கின்ற பொருட்கள் இருந்தாலும், ஒருவேளை உணவு வேண்டுமென்றால் நீ இன்னொருவரிடம் இறந்துதான் தீர வேண்டும். விண்ணிலிருந்து வருமா என்று நீ பார்த்து கொண்டுதான் ஹெலிகாப்டரை நோக்கி இருக்கணும். உன் பீரோக்குள் இருக்கின்ற செல்வத்தால் உன் வயிற்று பசியை தீர்க்க முடியுமா என்றால் தீர்க்காது. இதை இயற்கை நமக்கு உணர்த்தியது. நம்முடைய காலத்திலே நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் ஒருவேளை பசியை அந்த ரூபாய் நோட்டுகளால் உனக்கு தீர்க்க முடியாது என்ற உண்மையை இயற்கை அடிக்கடி வந்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனிதன்தான் அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவரை ஏமாற்றுவதும் பிறருக்கு இன்பம் துன்பம் இழைப்பதையும் தம் வாழ்நாள் தொழிலாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏற்பது இகழ்ச்சி என்பது மானம். குலம், குலம் என்று சொன்னால் ஒரு ஊரிலோ ஒரு நகரத்திலோ ஒரு பெரிய பரம்பரையாக அது ஒரு உயர்ந்த குலம், கொடுத்து சிவந்த கரங்களை உடையவர்கள் என்று சில குடும்பங்களுக்கு பெயர் இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே நம் முன்னோர்கள் சொன்னபடி 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டு காலம் அழிந்தவரும் இல்லை என்பது போல கொடிகட்டி வாழ்ந்த அந்த குடும்பம் இன்றைக்கு ஒருவேளை சோற்றுக்கு பிச்சை எடுக்கிறது என்று உங்கள் கண்முன்னே பல குடும்பங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவன் குலத்தினுடைய பெருமை என்பது உயர்ந்ததாக இருக்கும். என்னுடைய குலம் உயர்ந்தது. கல்வி, நுண்மான் நுழைபுலத்தோடு கற்று ஒருவன் அறிவு உடையவனாக இருப்பான். ஆனால் ஒரு சூழலிலே அவன் இருக்கின்ற இடத்திலே அவன் எவ்வளவு அறிவு பெற்றவனாக இருந்தாலும் ஒரு காட்டிற்குள் சிக்கி கொண்டாலோ, இல்லை ஒரு இடத்திலே ஒரு பொது வேலை நிறுத்தம் நடக்கிறது, பந்து நடக்கிறது, அங்கு எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது, எனக்கு இந்த வயிறே நீ ஒரு வேளை பொறுத்துக்கொள் என்று சொன்னால் அந்த வயிறு பொறுத்து கொள்ளாது. கல்வி உடையவனாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளாது. வன்மை, அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய கொடைத்தன்மையும் பராக்கிரமம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு நீ வீரனாக இருந்தாலும் பசி என்பது பொதுவானது. ஏழைக்கும் கோழைக்கும் வீரனுக்கும் மாத்திரம்தான் பசி என்பது இல்லை. உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் பசி என்பதை இறைவன் பொதுவாக வைத்திருக்கிறார். வன்மை, அறிவுடைமை. அறிவு சார்ந்த ஒருவனாக நான் இருக்கிறேன் என்றாலும் அறிவற்ற ஒருவனுக்கு எவ்வளவு பசி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அறிவுள்ளவனுக்கும் பசி வரும். அதற்கடுத்து தானம். நான் எவ்வளவோ தானங்களை கொடுத்துருக்கிறேன், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், எல்லா செல்வத்தையும் இழந்துட்டேன், ஆனால் இப்போ பசிக்குது, எனக்கு சோறு வேணும். எத்தனையோ தவங்களை நான் ஏற்றி இருக்கிறேன், மேலான தவங்களை எல்லாம் ஏற்றிருக்கேன், ஆனால் பசிக்குது, என்ன பண்ணட்டும்? முயற்சி. நான் வாழ்விலே எத்தனையோ காரியங்களுக்காக முயற்சி எடுத்து அதை வெற்றி ஈட்டி இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பசி எடுக்கும். அடுத்த ஒரு வரி சொன்னாங்க பாருங்க, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை. தாளாண்மை என்று சொன்னால் மனிதர்களிடையே இரக்க உணர்வையும் கொடுக்கின்ற எண்ணமும் உள்ளவர்கள். அந்த தாளாண்மை உடையவர்களுக்கும் பசி பொதுவானது. அடுத்து ஒரு வரியில் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவ்வை தன் இனத்தை சார்ந்த ஒரு கருத்தையே முன்வைக்கிறாள் என்றால் அந்த காலத்திலே ஒரு மிக பெரும் புரட்சியாளராக தான் ஔவையார் இருந்திருக்கிறாள். தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல். அங்கதான் அந்த பஞ்சி டைலாக்னுவாங்க பாருங்க. இதுவரையிலும் ஔவை சொன்னதெல்லாம் அத்தனை முன்னோடிகளும் அத்தனை மூத்தோர்களும் சொல்லி இருக்கிறார்கள். முன்னோர்கள் கொடுத்ததை இவள் வழிமொழிந்திருக்கிறாள்.
அடுத்த வரி சொன்னா பாருங்க, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். நீ தேனை போன்ற இனிமையான வார்த்தைகளை உடைய அழகான பெண்களை காமுற செல்கின்ற பொழுது பசி வந்தால், உனக்கு பசி பெரிதா காமம் பெரிதா என்றால் அவன் எனக்கு பசிதான் பெரிது என்று சொல்வான். தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்றார் அவ்வை. இந்த பசிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு பாருங்க. தன்னுடைய வயிறை பார்த்தே அவ ஒரு பாடல் பாடியிருக்கிறான். ஒரு நாள் உணவு 7 என்றால் 7. அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பசியை பொறுத்துக்குன்னு தன்னுடைய வயிற்றை பார்த்து அவ்வை பாடுறான். ஒரு நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பசி இல்லாமல் இறான் அப்படின்னு வயிறை பார்த்து அவள் பாடுறா. அடுத்து ஒன்று கேட்குறா, சாப்பாடு கிடைக்கும்போது ஒரு 2 நாளைக்கு சேர்த்து உள்ளே போட்டுக்கேன். 2 நாள் 7 என்றால் 7. ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பாக நான் பசி எடுத்து தீருவேன்னு அடம் பிடிக்குது. எது? பசி எனும் பிணி. பசி என்பது நோய் கிடையாது, அது ஒரு பிணி. நாம் இந்த மண்ணில் மறைகின்ற வரை நம்மோடுவே பயணப்பட்டு வருகின்ற பிணிக்கப்பட்டிருப்பது எதுவென்றால் பசி என்ற பிணி. அது ஒரு நாளும் தான் வேலையை மறக்காது. சரியான நேரத்திற்கு தானே வந்து அட்டண்டன்ஸ் போட்டு 12 மணி ஆச்சுப்பா, இன்னும் ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிற, சாப்பிடவா அப்படின்னு நமக்கு ஒரு அலாரம் மணி அடிக்கும் பசி. அதனால தான் இதை பசி பிணி என்று சொன்னார்கள். 2 நாள் 7 என்றால் 7. உன்னோடு வாழ்வது எப்படி இருக்குன்னா, ஒரு நாளாவது எனக்கு துன்பத்தை கொடுக்காம நீ இருக்க மாட்டியா? இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்வது அரிதுன்றான். சாப்பாடு இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக உள்ளே போட்டு வச்சுக்கினாலும் போட்டுக்க மாட்டேன்ற, ஒருவேளை பட்டினி இருந்தாலும் இருக்க மாட்டேன்ற, உன் கூட நான் எப்படி காலமெல்லாம் உன் கூட எப்படி நான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு தன்னுடைய வயிறை பார்த்து ஔவையார் கேட்குறா. எவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சி சிந்தனை அவளுக்குள்ளே இருக்கு பாரு.